தம்பி என்னப்பா? ஜெபம் பண்ணியாப்பா? நான் எதுக்குப்பா ஜெபம் பண்ணணும்? ஜெபம் பண்றதுக்கு எந்த தேவையுமே இல்லையேப்பா. ஓஹோ, உனக்கு ஒரு gift தரலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் டாடி. கிஃப்டா? ஆமா. ஐ தங்க தங்க தங்க. இதுக்கு மட்டும் ரெடியா வருவியே? சரி, gift தானே, சரி கண்டிப்பா தரேன். கண்ணை மூடு. ஓகே பாப்பா, பாப்பா என்னங்கப்பா? இங்க உட்காருங்க, டாடி பக்கத்துல உட்காருங்க, கிட்ட வந்து உட்காருங்க. அதாவது டாடி வந்து உனக்கும் எனக்கு ஒரு gift தரலான்னு இருக்கிறேன். சரியா? கண்ணை மூடுங்க, அப்பதான் கொடுப்பேன். ஓகே, கண்ணை திறந்து பார்க்க கூடாது, நான் சொல்லும் போது தான் பார்க்கணும். சரியா? திறந்து பார்க்க கூடாது, பார்க்க கூடாது. இப்ப திறந்து பாருங்க. ஐ வாச்சி. என்னது இது நியாயம்? என்னதுப்பா? ஆளுக்கு மட்டும் 2 கொடுத்துட்டு எனக்கு ஒண்ணே ஒரு கொடுத்துருக்கீங்க. உனக்கு gift கொடுத்துருக்கேன், பாப்பாக்கும் gift கொடுத்துருக்கேன். இது என்ன நியாயம்? ஆளுக்கு 2 எனக்கு 1. ஓஹோ, உனக்கு 1 கொடுத்து 2 கொடுத்தா நியாயமா தெரியுதா உனக்கு? அது ஏன்னு காரணம் தெரியணும். ஆமா. சரி, காரணம் நம்பர் 1, இந்த gift ஏன் காசுல நான் வாங்கினது, அது எப்படி செலவு பண்ண நான் முடிவு பண்ணலாம். ஆமாவா இல்லையா? ஆமா. காரணம் நம்பர் 2, நீ என்கிட்ட எப்போ பேச வந்தாலும் டாடி எனக்கு இது வேணும், டாடி எனக்கு அது வேணும், டாடி நான் அங்கே கூப்பிட்டு போங்க அப்படின்னு ஏதாவது ஒரு தேவையோட வர, லிஸ்டோட வர. ஆனால் பாப்பா சும்மாவே வந்து என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பா. எந்த ஒரு தேவையில்லாம என்ன பண்ணுவா, வந்து அவள் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்காக அவளுக்கு ஒரு gift எக்ஸ்ட்ரா. புரியுதா? இப்போ டாடி ஜெபம் பண்ண சொன்ன, நீ என்ன சொன்ன? ஜெபம் பண்றதுக்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்ட. தேவை இருந்தா மட்டும் ஜெபம் பண்றதுதான் ஜெபமா? அப்படி கிடையாது. ஜெபம்ன்றது நாம ஆண்டவர் கூட வைத்திருக்கக்கூடிய ஒரு உறவு இல்லையா? நம்ம என்ன பண்ணணும், அதை ரெகுலரா பண்ணணும், எப்பவுமே பண்ணணும். 1 தெசலோனிக்கேயர்ல 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, தமிழ்ல வாசிக்கிறேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இங்கிலீஷ்ல பார்ப்போம். Pray without ceasing, give thanks in all circumstances, for this is the will of God in Christ Jesus for you. புரியுதா? இடைவிடாம ஜெபிக்கணுமா? எப்படி இடைவிடாம ஜெபிக்கிறது? இன்னொரு இடத்துல சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. இங்கிலீஷில் வாசிக்கிறேன். Giving thanks always and for everything to God the Father in the name of our Lord Jesus Christ. இப்படி சொல்லுது. ஆக நாம ஜெபம்ன்றது எப்பவுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அது ஆண்டவருக்கு நமக்கு இருக்கக்கூடிய உறவு. இதை மனசுல ஞாபகம் வச்சுக்கோ தம்பி. சரியா? தேவைக்காக மட்டும் போகக்கூடாது. எனக்கு இது வேணும் ஆண்டவரே, அதுக்காக மட்டும் போகக்கூடாது. தேவைக்காக போறது தவறே கிடையாது. ஆனா நீ தேவைக்காக போகக்கூடாது. ஒரு ரிலேஷன்ஷிப், தகப்பன் அப்படின்ற உறவுக்காக என்ன பண்ண, நம்ம தொடர்ந்து அங்க போகணும். புரிஞ்சுதா? இப்ப ஜெபம் பண்ணுவியா? ஜெபம் பண்ணு பாப்பா, நீங்களும் அப்புறம் ஜெபம் பண்ணுங்க. பண்ணு. இந்த காலை வெளிக்காக நன்றி. இந்த நாள் வந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்க வந்து இந்த கேட்ட வசனத்தை ஆசீர்வதிங்க. இது நாங்க வந்து உங்க மூலியமா கத்துக்கொண்ட இந்த பாடத்தை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பாப்பா பண்ணுங்க. இந்த காலை வெளிக்காக நன்றி. நான் பாதுகாத்துங்க. நாங்கள் கற்றுக்கிற வசனத்தை அதிகம் இருந்தாங்க. நாங்கள் இதே மாதிரி நடந்துக்கணும், உங்கள் சமூகத்தில் இருக்கணும், இயேசுவில் இருக்கணும். ஆமென். ஆமென். ஸோ சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் நான் இதுதான் சொல்ல விரும்புகிறேன். ஜெபம் என்பது தேவைக்காக மட்டும் ஆண்டவர்கிட்ட போய் பேசக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு உறவு இல்லை. நம்ம எப்போவுமே என்ன பண்ணோம், ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கணும். அதுதான் ஜெபம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.